இந்த லைன் ஃபுல்லாக செயின் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு டேர்னிங் வரும்போது எப்படி டேர்ன் பண்ணுறேன்னு பாருங்க. நான் இந்த சைடு டேர்ன் பண்ணணும், அதுக்காக ஆப்போசிட்ல நான் இந்த சைடு டேர்ன் பண்ணணும். இப்படியே டேர்ன் பண்ணால் இந்த இடத்துல கரெக்டாக வராது. அதில் மேலே எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு எந்த டைரக்ஷன் போகிறோமோ அந்த டைரக்ஷனோட ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் அகைன் டைரக்ஷன் போனீங்க அப்படின்னா அந்த ஷார்ப் ஏஜ் வந்து உங்களுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். அகைன் குட்டி குட்டி செயினாக கொடுத்து கண்டினியூ பண்ணுறேன். ஹூக் எப்போதுமே எந்த டைரக்ஷன் போகிறோமோ அந்த டைரக்ஷனை பார்த்து தான் இருக்கணும். நீடில் 90 டிகிரி தான் நீ ஹேண்டில் பண்ணணும். இப்போ நான் இங்கே டேர்ன் பண்ணணும், என் டைரக்ஷன் வந்து இப்படி இருக்குது. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக வரல. அதனால எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு எந்த டைரக்ஷன் போகிறோமோ அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு செயின் கொடுத்துட்டு அகைன் நம்ம எந்த டைரக்ஷன் போகிறோமோ அந்த டைரக்ஷன் டேர்ன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷார்ப் ஏஜ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். மோர் யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.